அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்தான இந்த வெயில் காலத்துல உடம்புக்கு குளிர்ச்சி தர்ற சூப்பரான பாசிப்பயிறு, வண்டிக்கடை பாசிப்பயிறு எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போறோம். இந்த பாசிப்பயிறுல அதிகமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க. உடம்புக்கு பொலிவையும் அதே சமயம் ஹை புரோட்டீனையும் கொடுக்கும் இந்த பாசிப்பயிறு. அதனால இந்த பாசிப்பயிரை நீங்க வீட்டில் செஞ்சு உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதிகமா கிடைக்கும். அதோட உடம்புக்கும் அதிக குளிர்ச்சி தரக்கூடியது, கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த பாசிப்பயிறு. அதனால இந்த பாசிப்பயிரை உங்க வீட்டில் செஞ்சு கொடுத்து உங்க வீட்டு குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதும் இல்லாம அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வண்டிக்கடை பாசிப்பயிறு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, பாசிப்பயிறு ஒரு 1/4 கிலோ கிட்டக்க நம்ம எடுத்து ஒரு 2 to 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. ஊற வச்சு பாருங்க, நல்லா பயிறு நல்லா ஊறணும். ஊறி நல்லா மலர்ந்த உடனே நம்ம சுத்தமா கழுவிட்டு நம்ம குக்கர்ல சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம பாசிப்பயிறு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். பயிருக்கு வேகிறதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிக்கலாம். உப்பு அளவா சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பயிர் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கர்ல வச்சு 2 விசில்ல சூப்பரா நம்மளுக்கு நல்லா பயிறு நல்லா வெந்து மாவா கிடைச்சிருங்க. பாருங்க, இப்ப நம்ம பயிர் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு நம்ம அடுத்து இப்ப நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடுவோம். நம்ம வண்டிக்கடை பாசிப்பயிருக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிடுவோம். பாருங்க, ஒரு பேன்ல எண்ணெய் காய வச்சு கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டுக்கிட்டாச்சு. பாருங்க, அடுத்ததா பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டாச்சு. பச்சை மிளகாய் நல்லா நீல வாக்கில் நறுக்கி சேர்த்தாச்சு. அடுத்ததா நம்ம கொஞ்சமா வெங்காயம் சேர்த்துக்கிட்டாச்சு. எல்லாத்தையுமே நல்லா பாருங்க நல்லா வதக்கி கொடுக்கணும். நல்லா வதங்கி வந்தால் தான் நம்மளுக்கு பாசிப்பயிறு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியா நல்லா மணமா கிடைக்குங்க. இப்போ பாருங்க, நம்மளுக்கு பாசிப்பயிறு வெந்துருச்சுங்க. வெந்து விசில் அடங்கிருச்சு. பாருங்க நம்ம பாசிப்பயிறு எவ்வளவு சூப்பரா நல்லா மலர்ந்து கிடைச்சிருக்கு. பாருங்க, நம்ம பாசிப்பயிறு சாப்பிட்றதுக்கு பாருங்க வெந்துருச்சு நல்லா. பாருங்க, ரொம்பவும் குலைவாகவும் இருக்கக்கூடாது, வேகாமையும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உதிரி உதிரியாகவும் இருக்கணும். அதே சமயம் நம்ம பயிரும் நல்லா வெந்திருக்கணும். பாருங்க, நம்ம தாளிப்பை சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை மல்லி தூவி சூப்பரா ரெடி பண்ணியாச்சு நம்ம வண்டிக்கடை பாசிப்பயிறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. பாருங்க, சூப்பரான வண்டிக்கடை பாசிப்பயிறு சாப்பிட்றதுக்கு சுட சுட தயாராகிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.